போன வகுப்புல நான் செறிவு அப்படி ஒரு மின்வாயினுடைய மின்வா அழுத்தத்தை பாதிக்குது என்று சொல்லியிருந்தேன். அதே ஒத்த மாதிரி நீங்கள் வெப்பநிலை மின்வா அழுத்தத்தை பாதிக்கிறதையும் விளங்கி கொள்ளலாம். உங்களோட நோட்ஸோட இன்றைக்கு நான் சொல்ல போற நோட்ஸ் ஒப்பிட்டு பாருங்க. வெப்பநிலை தாழ்த்தல் அழுத்தத்தை பாதிக்கும் என்பதை காட்டல். சரிதானே? முதல் நாங்கள் செறிவு தாழ்த்தல் அழுத்தத்தை எப்படி பாதிக்கும் என்று பார்த்திருக்கிறோம். இப்ப நாங்கள் வெப்பநிலை தாழ்த்தல் அழுத்தத்தை பாதிக்கும் என்பதை பார்ப்போம். தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. வெப்பநிலை தாழ்த்தல் அழுத்தத்தை பாதிக்கும் என்பதை காட்ட ரெண்டு தொகுதிகளை நாங்கள் முதல் கருதினது போல கருதி கொள்வோம். ஒன்ற நியம ஐதர்சன் மின்வாயாக வச்சுக்கொண்டு அது சார்பாக அழுத்தத்தை அளவு. நியம ஐதர்சன் மின்வாய் என்பது ஒரு வாயு மின்வாய். ஆகவே அழுத்தத்தை பாதிக்கிற அத்தனை காரணிகளும் குறிப்பிடப்பட வேணும். ஐதர்சன் வாயு அமுக்கம் 1 ATM, வெப்பநிலை 25 பாகை. இங்க செறிவு ஒரேமாக இருக்கும் H+ இந்த செறிவு. கரைசல் வெப்பநிலை 25 பாகை. இதை நியம மின்வாயாக வச்சுக்கொள்ளும். அப்ப ஐதர்சன் மின்வாய் நியம சட்டன் மின்வாய். அப்ப சட்டன் 2+ கரைசல். அதனுடைய செறிவு 1 M, வெப்பநிலை 25 பாகை. சட்டன். சரி, அகச்சுட்ட பூரணப்படுத்தினோம் சொன்னால் இது ஒரு கலம். சரி, இதுதான் மின்கலம். இந்த நியம ஐதர்சன் மின்வாய் சார்பாக சட்டன் மின்வாயோட மின்வா அழுத்தத்தை அளக்கணும் என்றால் நாங்கள் இது ஒரு வோல்ட் மானிய இணைப்பதன் மூலம் மின்வா அழுத்தத்தை அளவிடலாம். இப்ப இந்த கலத்துக்குள்ளால மின்னோடாது தாழ்த்தல் அழுத்தம் சட்டன் 2+ வந்து 2 இலத்திரங்களை ஏற்று சட்டன் சொலிடாக இருக்கும். சரிதான்? இதுல ஒரு அழுத்தம் ஒன்று இருக்கும். அதை 0.74 நினைக்கிறேன், 74 வோல்ட் சொல்லி இருக்கு. இதே மாதிரி இன்னொரு செட்டப்பை நாங்கள் பார்க்கிறோம். அதுவும் சட்டன் மின்வாய் தான். நான் வெப்பநிலையை மட்டும் மாத்த போறேன். ஆகவே இந்த தொகுதியினுடைய வெப்பநிலை வந்து 50 பாகை C வச்சிருக்கோம். 50 பாகை C வெப்பநிலையில இந்த தொகுதியை வச்சிருக்கோம். ஏனைய காரணிகள் எல்லாம் சமன். ரெண்டாவது சட்டன் 2+ அதன் செறிவு எல்லாம் ஏற்கனவே சொன்னது போல இருக்கும். பரிசோதிக்கப்படுற இயல்பு தான் வந்து ஏனைய இயல்புகள் எல்லாம் ஒத்திருக்க வேணும் பரிசோதனையில. அப்ப இது ஐதர்சன் நியம ஐதர்சன் மின்வாய். நீங்க வடிவா சொல்லிக்கொள்ளுங்க. நியம ஐதர்சன் மின்வாய். H2 கேஸ் 1 ATM அமுக்கம் 25 பாகை C வெப்பநிலை. இதனுடைய மின்வா பொருள் H+ 1 M ஆக இருக்கு. எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே. இங்கேயும் அகச்சுட்டு பூரணப்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப கலப் தொழிற்படும். இந்த மின்வாய் 50 பாகை C வெப்பநிலையில இருக்கு. அப்ப இவருக்கு தாழ்த்தல் அழுத்தம் எழுதினோம் என்று சொன்னால் தாழ்த்தல் சமநிலை இப்படித்தான் இருக்க போகும். நீங்கள் இனி இலச்சட்டலியரின் தத்துவத்தை வச்சுக்கொண்டு விளங்கணும். இதுல யார் வந்து கூடுதலாக இடதுபுறம் சார்ந்ததாக இருக்கும். அதாவது கரைதல் விதம் யாருக்கு கூட 50 பாகை C இருக்கிற சட்டன் மின்வாய்க்கா 25 பாகை C இருக்கிற சட்டன் மின்வாய்க்கா தாழ்த்தல் அழுத்தம் கூட நீங்க பார்க்கும். உங்களுக்கு தெரியும்
கரைதல் செயற்பாடு அக வெப்பத்துக்குரியது. சரிதானே? கரைதல் செயற்பாடு அக வெப்பத்துக்குரியது. ஆகவே வெப்பநிலை 25 பாகை சீல இருக்கிறதுல பார்க்க 50 பாகை சீக்கு அதிகரிக்கப்படும் போது இந்த கரைதல் வீதம் அதிகரிக்கும். கரைதல் அகவெப்பத்திற்குரியது. அப்ப 25 பாகை சீல இருக்கிற சட்டன்கோல் ஒட்சியேற்றப்படுகின்ற வீதத்திலும் பார்க்க 50 பாகை சீல இருக்கிற சட்டன்கோல் விரைவாக ஒட்சியேற்றப்படும். அதாவது கரைதல் வீதம் அதிகரிக்க தாழ்த்தல் அழுத்தம் குறையும். ஆகவே மின்ரசாயன தொடர்ல இது மேலே இருக்கு. இப்ப நாங்கள் சட்டன் 2+ சட்டன் மின்வாய 50 பாகை சீல கருதினம் என்று சொன்னால் 25 பாகை சீல நடக்கிற கரைதல் வீதத்தை விட 50 பாகை சீல கரைதல் வீதம் உயர்வாக இருக்கும். மின்ரசாயன தொடர்ல இது மேலே இருக்கும். அப்ப இந்த 2 மின்வாய்களையும் பயன்படுத்தி ஒரு மின்கலத்தை நாங்கள் உருவாக்கினால் இதுல கரைதலும் இதுல படிதலும் நிகழும். இது அனோடாக தொழிற்படும், இது கதோடாக தொழிற்படும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அந்த செறிவு எவ்வாறு இந்த சமநிலை நகர்த்தினது என்பதை இலட்சத்தின் தத்துவத்தின்படி பார்த்தினாங்க. இங்கேயும் அதான் கதை. வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது கரைதல் வீதம் அதிகரிக்கும். அதாவது ஒட்சியேற்றப்படுற ஆற்றல் அதிகரிக்க அது மின்ரசாயன தொடர்ல மேலே இருக்கும். தாழ்த்தல் அழுத்தம் குறையும். அப்ப நீங்கள் இந்த மின்வாயை ஏ என்றும் இந்த மின்வாயை பி என்றும் கருதி கொண்டால் உங்களுக்கு 50 பாய்ச்சில இருக்கிற பி மின்வாயை விட 25 பாய்ச்சில ஏ மின்வாய்க்கு தாழ்த்தல் அழுத்தம் கூடவாக இருக்கும். கீழே இருக்கிறதுக்கு தாழ்த்தல் அழுத்தம் கூட. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நீங்கள் செப்பு மின்வாயை கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்பநிலை குறையக்க தாழ்த்தல் அழுத்தம் கூடும். இதான் இதுல 50 பாய்ச்சில இருந்து 25 பாய்ச்சி தாழ்த்தல் அழுத்தம் என்ன செய்யுது? கூடுது. அப்ப நீங்க 25 பாய்ச்சில இருந்து இன்னும் 10 பாய்ச்சிக்கு போனீங்கன்னா இன்னும் தாழ்த்தல் அழுத்தம் என்ன செய்யும்? கூடும். அப்ப உங்களுக்கு இதுல காட்டுற வாசிப்பை விட அதுல காட்டுற வாசிப்பு உயர்வாக இருக்கு. இது 0 என்றால் இதுல இப்படி 2 பாயிண்ட் காட்டுமாண்டா இதுல 1 பாயிண்ட் காட்டுமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். மைனஸ்ல பெரிதாக இருக்கு. தாழ்த்தல் அழுத்தம் குறையும், மைனஸ்ல பெரிது. சரியா? இந்த விஷயம்தான். இதற்கு நீங்கள் கீழாக்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. எழுத சொன்னா எழுதியிருக்கலாம். நீங்கள் கன்க்ளூஷன் எழுதி கொள்ளுங்க. வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாழ்த்தல் அழுத்தம் குறையும். கீழே எழுதி கொள்ளுங்க. மின்வாயின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்வாயின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்வாயின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாழ்த்தல் அழுத்தம் குறையும். தாழ்த்தல் அழுத்தம் குறையும். இம்மின்வாய் மின்ரசாயன தொடரில் மேலே காணப்படும். இம்மின்வாய் மின்ரசாயன தொடரில் மேலே காணப்படும். இம்மின்வாய் மின்ரசாயன தொடரில் மேலே காணப்படும். இதை நீங்கள் பேரிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. வெப்பநிலை கூடின மின்வாய் மின்ரசாயன தொடரில் மேலே இருக்கும், குறைஞ்ச மின்வாய் கீழே இருக்கும். சரி, இப்ப இந்த 2 மின்வாய்களையும் பயன்படுத்தி நாங்க ஒரு மின்ரசாயன கலத்தை உருவாக்கலாம். 25 பாகை சீல இருக்கிற ஒரு சட்டன் மின்வாயையும்
50 பாகைசில இருக்கிற ஒரு சட்டன் மின்வாயம் பயன்படுத்தி ஒரு மின்ரசாயன கலத்தை நாங்கள் உருவாக்குவோம். சரி, ரெண்டுமே சட்டன் மின்வாய் தான். சட்டன் 2+. இந்த படத்தை ஒரு கூறிக்கொள்ளுங்க. ரெண்டுமே சட்டன் மின்வாய், ரெண்டும் சட்டன் மின்வாய். அப்ப சட்டன் 2+ கரைசல் ரெண்டு பேட்ட செறிவும் ஒரே தான். இந்த மின்வாய் 50 பாகை சி வெப்பநிலையில பேணப்படுது. இது 25 பாகை சி வெப்பநிலையில பேணப்படுது. உங்களுக்கு இது இலகுவாக இருக்கும். இப்ப இந்த கலத்தை நாங்கள் அகச்சிட்ட பூரணப்படுத்தினால் எங்களுக்கு என்ன, அழுத்தம் குறைஞ்ச மின்வாயில இருந்து அழுத்தம் கூடிய மின்வாயை நோக்கி இலத்திரன் பாய்ச்சல் நிகழ்வு. அழுத்தம் குறைஞ்ச மின்வாய் இது, அழுத்தம் கூடிய மின்வாய் இது, இலத்திரன் பாய்ச்சல் நிகழ்வு. அழுத்தம் கூடிய மின்வாயில இருந்து அழுத்தம் குறைஞ்ச மின்வாயை நோக்கி மின்னோடு. ஆகவே ஒரு கடத்தும் கம்பியால நீங்கள் இதை இணைத்தீங்கன்னு சொன்னால் 50 பாகைசில இருக்கிற சட்டன் மின்வாயில உட்சியேற்றமும் 25 பாகைசில இருக்கிற சட்டன் மின்வாயில தாழ்த்தலும் நடக்கும். அப்ப இது உங்களுக்கு அனோடாக தொழிற்பட, இது கதோடாக தொழிற்படும். இங்க இலத்திரன் வெளியில வரதால் இது மறை மின்வாயாக தொழிற்பட, இது நேர் மின்வாயாக தொழிற்படும். ஒரே வகையான மின்வாயை வெவ்வேறு நிபந்தனைகள்ல நாங்கள் ஒரு கலத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அழுத்தம் சமன் இல்லை, அவ்வளவு கொண்டாச்சு. ரெண்டுமே மெக்னீசியம் மின்வாய். சரியா, உப்பு பாலத்தால் இணைச்சிருக்கு. இது 0.1 செறிவுடைய Mg2+ கொண்ட கரைசல். இது 1 m செறிவை கொண்ட Mg2+ கரைசல். வெப்பநிலை எல்லாம் சமன், 25 பாகைசி தான். இது 25 பாகைசி. சரியா, 0.1 m செறிவோடு Mg2+ அமுழ்த்தப்பட்ட மின்வாயம் A என்றும் இதை B என்றும் வச்சுக்கொள்ளும். வினோத், வினோத்
ஓகே, இதுல எந்த மின்வாயில ஒட்சியேற்றம் நடக்கும்? ஏ இல்லையா, பி இல்லையா? பியில ஒட்சியேற்றம் நடக்கும். இதுல நடக்கிற அரையன் தாக்கம் இப்படி இருக்கு, மின்வாய் தாக்கம். இது டைவர்சம் 1, இது 1. வினோத் சாரி சார், ஏயில நடக்குது. விளங்கல? எதுலயா ஒட்சியேற்றம் நடக்க மாட்டீங்க? ஏன் ஒட்சியேற்றம் நடக்குது? சரிவு குறைய கரைதல் வீதம் அதிகரிக்கும். அப்ப நீங்கள் விளங்கு பார்க்கும். இங்கே அதே கதைதான் நான் காய்ச்சி கொண்டிருக்கேன். அப்ப சட்ட நில வேறுபட்ட வெப்பநிலையில நாங்கள் வச்சுக்கொண்டு 2 மின்வாய்களை பயன்படுத்தி ஒரு கலத்தை உருவாக்கலாம் என்றால் செறிவை மாற்றியும் இப்படி 2 கலத்தை உருவாக்கலாம். அப்ப உங்களுக்கு என்ன வேணும்? யார் இலகுவாக கரைவாரோ அவர் அனோட் மின்வாயாக இருப்பார், அல்லது யார் கரைதலுக்குரிய நிபந்தனை உயர்வாக இருக்கோ அவர் இருப்பார். இப்ப இங்க வெப்பநிலை அதிகரிக்க கரைதல் வீதம் அதிகரிக்கும். 25 பாய்ச்சில இருக்கிற சட்டன் கரையரோட 50 பாய்ச்சில இருக்கிற சட்டன் கூட கரையும். அப்ப இதுக்கு தாழ்த்தல் அழுத்தம் குறைவு. மின் ரசாயனத்தோட மேலே இருக்கும். தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்ச மின்வாய் அனோட் மின்வாய். இதுலயும் 1 எம்முக்கு அமிழ்த்தப்பட்டிருக்க மெக்னீசியம் மின்வாயோட 0.1 எம்முக்கு அமிழ்த்தப்பட்டிருக்க மெக்னீசியம் மின்வாய் என்ன செய்யும்? கூடுதலாக கரை. சரி, அப்ப இதுல நீங்கள் ஒரு கடத்து நம்பியால் இணைத்தால் இந்த கலம் தொழிற்படும் போது சரிதான் ஏ என்ற மின்வாயிலா ஒட்சியேற்றம் நடக்கும். ஆகவே இலத்திரம் செல்வ திசைப்பட்டான் இருக்கு. அப்ப இது அனோட் மின்வாய், இது கேட்டோம். இங்க மறைமுனைவு, இது நேர்முனை. சரியா? 2 படத்தையும் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கணும். விளங்க வேணும். சரி, சும்மா எழுந்த மாதத்துல நாங்கள் தண்டிலாம் விளக்கம் இல்லாமல் பார்த்து வைக்கலாம். சரி, கேள்வி எழுதுங்க. கேள்வி உங்களுக்கு 2 மின்வாய்களினுடைய அழுத்தங்கள் தரப்பட்டிருக்கு. CR3+ CR solid. மின்வாய் அழுத்தம் 0.74 வோல்ட். 0.74 வோல்ட். அதே போல PB2+ PB solid மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தம் சமன் 0.13 வோல்ட். முதலாவது கேள்வி, கல வரிப்படத்தை வரைந்து பெயரிடுக. உப்பு பாலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. கல வரிப்படத்தை வரைந்து பெயரிடுக. கல வரிப்படத்தை வரைந்து பெயரிடுக. கல வரிப்படத்தை வரைந்து பெயரிடுக.
இரண்டாவது கேள்வி, கல குறியீட்டை தருக. கல குறியீட்டை தருக. கல குறியீட்டை தருக. மூன்றாவது, கலத்தின் மின்னியக்க விசை யாது? கலத்தின் மின்னியக்க விசை யாது? கலத்தின் மின்னியக்க விசை யாது? கலத்தின் மின்னியக்க விசை யாது? அடுத்த கேள்வி, இக்கலத்தில் Cr3+ செறிவு குறைக்கப்படும் போது Cr3+ செறிவு குறைக்கப்படும் போது Cr3+ செறிவு குறைக்கப்படும் போது கலத்தின் மின்னியக்க விசைக்கு யாது நிகழும்? கலத்தின் மின்னியக்க விசைக்கு யாது நிகழும்? கலத்தின் மின்னியக்க விசைக்கு யாது நிகழும்? என குறிப்பிட்டு விளக்குக. அடுத்த கேள்வி, Cr3+ aqueous நிலைக்குத்து கோடு Cr solid. மின்வாயின் வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது அதாவது இந்த குரோமியம் மின்வாயின் வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது கலத்தின் மின்னியக்க விசைக்கு யாது நிகழும் என குறிப்பிட்டு விளக்குக. குரோமியம் மின்வாயின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கலத்தின் மின்னியக்க விசைக்கு யாது நிகழும் என குறிப்பிட்டு விளக்குக. கலத்தின் மின்னியக்க விசைக்கு யாது நிகழும் என குறிப்பிட்டு விளக்குக. அடுத்த கேள்வி, குரோமியம் மின்வாயின் மேற்பரப்பளவை அதிகரிக்கும் போது குரோமியம் மின்வாயின் மேற்பரப்பின் அளவை அதிகரிக்கும் போது குரோமியம் மின்வாயின் மேற்பரப்பின் அளவை அதிகரிக்கும் போது குரோமியம் மின்வாயின் மேற்பரப்பின் அளவை அதிகரிக்கும் போது கலத்தின் மின்னியக்க விசைக்கு யாது நடைபெறும்? கலத்தின் மின்னியக்க விசைக்கு யாது நடைபெறும்? கலத்தின் மின்னியக்க விசை அவதானம் என்ன என்று போட்டாலும் நல்ல. கலத்தின் மின்னியக்க விசையின் அவதானம் என்ன? அடுத்த கேள்வி, ஈய மின்வாயின் வெப்பநிலையை குறைக்கும் போது ஈய மின்வாயின் வெப்பநிலையை குறைக்கும் போது ஈய மின்வாயின் வெப்பநிலையை குறைக்கும் போது ஈய மின்வாயின் வெப்பநிலையை குறைக்கும் போது
மின்னியக்க விசையில் ஏற்படும் மாற்றம் யாது? மின்னியக்க விசையில் ஏற்படும் மாற்றம் யாது? கணக்கரட்டு செய்யுங்க. குறிப்பிட்ட ஒரு நபர் மட்டும் இந்த கேள்விக்கு முழு ஆன்சரும் சொல்லவும். செய்யுங்க. கல வரைபடத்தை போடுங்க. கல குறியீடு எழுதுங்க. அதுல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி வச்சுக் கொள்ளுங்க. நான் கேட்கிறாள் மட்டும் முழுத்துக்கும் விட சொன்னாச்சு. கஜீவா நான் கதைக்கிற கேக்குதா? சரி. இதுல ஏபி என்று 2 மின்வாய்கள் போட்டிருக்கிறேன். உப்பு பாலத்தால இணைச்சிருக்கிறேன். இதுல நீங்க உப்பு பாலத்தை தரவா எடுத்துக்கொள்ளுங்க. இதுல குரோமியம் மின்வாயை ஏ இல்லையா பி இல்லையா கிரோம்? குரோமியம் மின்வாய் ஏ இலகுறவனுமா பி இலகுறவனுமா? கஜீவா குரோமியம் மின்வாய் ஏ இலகுறவனுமா பி இலகுறவன்? ஏன் ஏ இலகுறவன்? பி இலகுறனா என்ன? பில குரோமியம் போட்டா என்ன? விளங்கையில காய்க்கிறேன். இந்த கல வரைபடத்துல அனோட் எங்க இருக்கணும் கதோட் எங்க இருக்கணும் யாரும் சொல்லு. எதையும் எதிலையும் கீறலாம். சரிதானே? பொதுவாக நாங்கள் ஒரு சியத்தை இந்த பக்கம் கீறி பழகிட்டோம்.
அப்படி ஒரு நிபந்தனையும் இல்லை. இதுல குரோமியத்தை கீறினா அங்கால குரோமியத்தை கீறினா அது பிரச்சனை இல்லை. சரியா? ரொசாயினி கொசாயினியா கொசாயினி நீங்கள் அன்மியூட் பண்ணலாம். நான் கதைக்கிற விளங்குதா? சரி. இதுல குரோமியம் மின்வாய ஏயிலையும் போடலாம், பியிலையும் போடலாம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானே? ஓகே. இப்ப இதுல யார் அனோட் யார் கேத்தோட் சொல்ல முடியுமா? குரோமியம் அனோட். குட். குரோமியம் ஏன் அனோட் சொல்றீங்க? பிபி கேத்தோட். அது தாக்கவீத தொடர்ல மேல இருக்கு. தாக்கவீத தொடர் நாங்கள் இங்க கதைக்கிறவள பொறுத்தவரை மின் ரசாயன தொடரா? ஓகே. தாழ்த்தல் அழுத்தம் எங்களுக்கு அழுத்தம் தான் தந்திருக்கு. குரோமியம் தாழ்த்தல் அழுத்தம் 0.04. அப்ப தாழ்த்தல் அழுத்தம் குறைந்த மின்வாய் அனோடாக தொழிற்படும், அதாவது ஒட்சியேற்றப்படும். ஓகே, குட். ஆகவே இதுல நான் இந்த மின்வாயை குரோமியம் என்று எடுத்துக்கொண்டேன். அவ்வளவு. மின்வகு பொருள் Cr3+ சரிவு 1 மூல் டெசிமீட்டர் -3 நியம மின்வா அழுத்தம் தரப்பட்டிருக்கா. அதனால நான் இவ்வளவுதையும் குறிக்கணும். இவ்வளவு தகவலும் நீங்கள் குறிச்சு கொள்ளவும். தாழ்த்தல் அழுத்தம் கூடியது EM. PB solid. இதுல PB2+. இந்த PB2+ நைட்ரேட்டா இருக்கலாம். ஆனா PbSO4 இருக்கல. அதே அது அரிதில் கரையிற ஒப்பல்ல. அப்படி எடுக்கிறது பொருத்தமான அயனாக இருந்தால் சரி. பப்பால 25. சரி. கொஞ்சம் புள்ளுருவி ஓடிச்சு வெளியே போறோம். சரி. இதுண்ட கலக்குறியீடு பகிதரன். இதுண்ட கலக்குறியீட சொல்லுங்க. கலக்குறியீடு பகிதரன் கலக்குறியீடு. இதுல கலக்குறியீடு என்ன? இடது கை பக்கத்துல முதல்ல எந்த மின்வாயினுடைய பெயர் எழுதப்பட வேணும்? ஏடா இடது கையில அனோட். இதுல யார் அனோட் அந்த பிள்ளை சொன்னது? அப்ப இது அனோட் மின்வாய். இந்த அனோட் மின்வாய், இது கேத்தோட் மின்வாய். முதல்ல யார் எழுதணும்? அனோட்டுக்கு அரைக்கல தாக்கம் எழுதணும். அனோட்டின் அரைக்கல தாக்கத்தை சொல்லுங்க குயிக்கா. குரோமியம் சாலிட். வெரி குட். குரோமியம் சாலிட். ஒரு நிலைக்குத்து கோடு. ஒரு நிலைக்குத்து கோடா? ஒரு நிலைக்குத்து கோடு. வெரி குட். அங்கால Cr3+. Cr3+ பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட்டுக்கு aqueous 1 மூல் டெசிமீட்டர் -3 25%. 1 மூல் டெசிமீட்டர் -3. இதுல நாங்கள் வெப்பநிலை இதுல குறிக்கிறீங்களா கீழே தான் போடுறது. அது பெருசா நாங்கள் இதுல காட்டுறீங்க. சரியா? போடுறோம்னா கீழே தான் போடணும். இது உப்பு பாலம். அப்ப என்ன செய்யணும்? 2 நிலைக்குத்து கோடு வரணும். 2 நிலைக்குத்து கோடுகள். சரி. சாய்வு கோடுகள் இல்லையா, நிலைக்குத்து கோடு. அங்கால PB2+ தாழ்த்தல் நடக்குது. ஆகவே PB2+ எழுதப்படும். பிராக்கெட்டுக்குள்ள கரைசல் 1 மூல் டெசிமீட்டர் -3 ஒரு நிலைக்குத்து கோடு PB solid. ஓகே, குட். சரி. இவ்வளவுதான் இதுண்ட கலக்குறியீடு. IUPAC பெயர்ன்னு சொல்லலாம். இந்த கலத்தின் IUPAC பெயர்.
அப்ப இதுல இருந்து நாங்கள் பார்க்க விளங்கணும். இது அனோட்டு சீரப்படுது, அதுக்கு அது ஒரு தாழ்த்தப்படுது எல்லாம் விளங்கணும். அடுத்து கேட்டிருக்கு மின்னியக்க விசை யாதது கேட்டிருக்கு. கலத்தின் மின்னியக்க விசை. கலத்தின் மின்னியக்க விசை ஈசல் பூச்சியெல்லாம் எழுதலாம் தானே. ஈ செல் நீங்க நியம மின்வாய் அழுத்தம் தரப்பட்டிருக்கால யாருடைய அழுத்தத்திலிருந்து யாருடைய அழுத்தத்தை கழிக்க போறோம்? கதோட்ல இந்த நோட்டு. வெரி குட். கேத்தோட் மைனஸ் அனோட். கேத்தோட் மைனஸ் அனோட். நியம மின்வாய் அழுத்தம் தரப்பட்டிருக்கால ஸ்டாண்டர்ட் போர்டு. இது வலது கை பக்கம். அந்த வலது கை பக்கத்தில் எப்போதும் கேத்தோட் எழுதப்படுறதால நாங்கள் இந்த சமன்பாடை இப்படியும் எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். RHS மைனஸ் ELHS. இதுலதான் பார்க்கணும். இடது கை பக்கம் வலது இதுல பார்க்கல, அதுல எங்கேயும் இருக்கு. சரி, அப்ப நீங்க கணிச்சிங்களோ? உங்களுக்கு கேத்தோட்டின் மின்னியக்க விசை தந்திருக்கு, மின்வாய் அழுத்தம் தரப்பட்டிருக்கு. 0.13 வோல்ட் கழிக்க போறோம் 0.74 வோல்ட். ஆகவே சயதரசைய சகண்டு வரும். சக தசம் 74 இருந்து 1.3 கழிக்க எங்களுக்கு அழுத்தம் வரும். இந்த அழுத்தம் வந்து 0.61 வோல்ட் என அமையும். சரியா? இது தொடக்க அழுத்தம். இந்த அழுத்தத்துக்கு என்ன பேர்? தொடக்க அழுத்தம். ஏன் தொடக்க அழுத்தம்? கலன் தொழிற்பட வலிக்கிட்டால் இதுல Cr3+ இந்த செறிவு கூடும். அப்ப கலத்தின் தனி மின்வாய் அழுத்தம் குறை, இங்க குறையும், மின்வாய் அழுத்தம் குறை. ஆகவே கலத்தின் மின்னியக்க விசை மாறும். இப்ப தொடக்க மின்னியக்க விசை தான் நாங்கள் இதுல கணிக்கிறோம். அடுத்து கேட்கப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால் Cr3+ செறிவு குறையும் போது Cr3+ இந்த செறிவை குறைத்தால் என்ன நடக்கும் என்று கேட்கிறோம். இந்த கலத்தின் மின்னியக்க விசைக்கு Cr3+ இந்த செறிவு குறைக்கப்பட்டால் என்ன நடக்கும்? கலத்தின் மின்னியக்க விசைக்கு என்ன நடக்கும்? சரியா? பாப்போம். புல்லுருவியல் அப்படி புல்லுருவியல் நிக்குதா? கொஞ்சம் கொண்டாடும். சந்துசா இப்ப அனோட்டின் செறிவு குறைக்கப்படுது. ஏற்கனவே 1 m இருந்த இந்த செறிவை 0.1 m குறைக்கிறமாக எடுத்துக்கொள்ளும். கலத்தின் மின்னியக்க விசைக்கு என்ன நடக்கும்? 0.61 வோல்ட்ல இருந்து கூடுமா குறையுமா? முதலாவது விஷயம் குறையும். அப்ப கலத்தின் மின்னியக்க விசை குறையும் என்று சொல்றீங்களா? ஏன்? கரையும் வீதம் பின்முக நடக்கும். கரையும் வீதம் கூடினால் மின்வாய் அழுத்தம் என்ன செய்யும்? இந்த 0.74 0.74 சயவில கூடுமோ குறையுமோ? முதல்ல அதை கண்டுபிடிங்க. இப்ப தங்கச்சி இந்த செறிவை 1 m இருந்து 0.1 m குறைக்க நீங்கள் சொல்றீங்களானே பின்முகமாக தாக்கம் நடக்கும், கரைதல் வீதம் அதிகரிக்கும். அப்ப கரைதல் வீதம் அதிகரிக்கும் என்று சொன்னால் இந்த மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தம்